ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சைல்டுஹுட்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் வளர்ந்தது நம்ம பின்னாடி ஹிஸ்ட்ரி பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டில் எப்போவுமே விஜய் அண்ணா தான் இருப்பார். அப்படி இருக்கிறப்போ இப்போவும் அவரோட ஒரு படம் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னா நம்பிங்களா? ஆமாங்க. என்ன படம் தானே சொல்கிறீங்க? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த படத்தில் விஜய் அண்ணா இருப்பாங்க, சூர்யா இருப்பார், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் நேசமணி, வைகை புயல், கரெக்டாக வடிவேல் அவர்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ கண்டுபிடிச்சி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, இந்த படம் வந்து 4K ஃபார்மேட்டில் November 21 தியேட்டர்ஸில் ரீரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இருக்குங்க. மெயினாக இந்த படத்தில் நான்ஸ்டாப் பேக் டு பேக் காமெடி, வயிறு வலிக்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்தளவு காமெடி உங்களை எக்விப்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ கூட பாருங்கள், டிவியில் ஆதித்யா சேனலில் இல்லை வேறு காமெடி சேனல்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த காமெடிஸை ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போம். அது ஏற்கனவே நம்ம பார்த்த காமெடிஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாமல் நிறையா சிரிப்புலாம் வரும். கரெக்டாக. ஸோ நிறைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும். அண்ட் அந்த காமெடிஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளே வந்து நம்ம இந்த கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்போ இந்த காமெடிஸ்லாம் பார்த்தோன்ற மாதிரி நம்மளே பேசுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் அந்த டைம் நம்மளாம் குட்டீஸாக இருந்தனால தியேட்டரில் பார்க்காதவங்க இப்போ ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் கூட பெட் பண்ணி சொல்லுவேன், இந்த படத்தை நீங்கள் இப்போ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பழைய படம் பார்க்குற ஃபீல் வராது, புது படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.